ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த ஃபேஸ்புக் வாயிலாக யூடியூப் வாயிலாக நான் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே சமயம் ஆலயங்கள் இருப்பதை நினைத்து வேதனையும் அடைகிறேன். ஆனால் அப்போஸ்தலருடைய நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பாடு சபைகளிலே உபத்திரவம், ஊழியத்திலே உபத்திரவம், இத்தகைய நாட்களில் ஜனங்கள் தங்கள் வீடுகளிலே கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தேவனை மகிழ்ப்படுத்தி தேசத்தின் சூழ்நிலைகளுக்காக ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷமாயிருக்கும், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். மணவாளன் வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். எனக்கு பிரியமான தேவச்சனமே, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வர ஆயத்தமாயிருக்கிறார். நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? கர்த்தர் உன்னை நோக்கி கேட்கிறார், நீ ஆயத்தமா? நல்ல காலங்களிலே நாம் தலைகளை தாழ்த்தி சிரிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல காலங்களுக்காக நன்றி. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவரை விடுதலை உண்டு என்று சொல்கிறேன். இந்த மே மாதத்தின் 5வது ஆராதனையை கூட பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதித்து எங்களுடைய கரங்களிலே தந்ததற்காக நன்றி. நடித்ததன் மூலம் ஆகாதிருப்பது சுத்த கிருபை என்ற வார்த்தையின்படி உடைய சுத்த கிருபையினால் என்னை வழி நடத்துகிறீர்கள். ஐஸ்வர்தரன் இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தத்தை கேட்கிற முகநூல் வாயிலாக, யூடியூப் வாயிலாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருமே கர்த்தருடைய மாறாத கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். வார்த்தைகளை அபிஷேகம் பண்ணும், பாடல்களை அபிஷேகம் பண்ணும். தேவனுடைய கரத்துக்குள் என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த பொல்லாத நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்விக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கைகள் தட்டி ஜீசஸ் தேவனுக்கு கோடி கோடி
ஆமென். ஜெயத்தோடும் ஆமென். தேவனுக்கு ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வதற்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உலகம் நிறைந்தவர். உன்னை நோக்கி வருகிற வார்த்தை இது. உண்மை தேவனே உலகம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவர் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இது தோல்வி நினைக்கலாம். அவர் 3 சம்பவத்தை வேகமாக நான் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ராத்திரி போய் படுக்கும் போது எலியா நினைச்சார் அவ்வளவுதான் போல முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆண்டவரே என் பிதாக்களை காட்டில நான் உத்தமன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக் கொள்ள போய் படுக்கிறார். அந்த சூரஜினி நிலையிலே வேதனையை தேவன் தாகத்தை கொண்டு கோஷித்து ஆகாமுக்கு முன்பாக நிற்க வைத்தார். ஹல்லேலூயா. இந்த லாக்டவுன்ல வேலை உன் மரணத்திற்கு என்று நினைக்கலாம், அல்லது இந்த சர்ச்சில் சாத்திருக்கிறது அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிச்சு விசாரிச்சு திறந்து போடலாம். ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இதுக்கு பிற்பாடு ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கணும் மகனே. ஹல்லேலூயா. இந்த சாத்தப்பட்ட நாளுக்கு பிற்பாடு நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்கிற தீர்க்கதரிசி. ஆமென். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 புருஷர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலை கதவுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு என்று அன்றைக்கு இருந்த நேபுகாத்நேச்சார் நினைத்தார். அவர் நிகழ்ச்ச பரிசுரையை ஆதரிக்க வேண்டும் என்று எத்தனையோ சட்டங்கள் வேற்றி இந்த 3 புருஷர்கள் மாத்திரம் தைரியமாக இருக்கிறார்கள். முடிஞ்ச வச்சு நினைச்சாங்க. அவர் போடப்பட்ட அந்த தீ கிரியா போடப்பட்ட அந்த தீ அக்கினி குண்டத்திலே 4வது பரிசுத்த தேவன் இறங்கினார். அவர்கள் மேல் எந்த வாளையும் அடிக்கவில்லை, தீ வாளை அடிக்கவில்லை. இதில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை தூக்கி அக்கினியில போட்டார், உன்னை தூக்கி பிரச்சனையில போட்டார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நீ செத்த முகத்தோடு நீ வர மாட்டாய். சடையில் சத்த முகத்தோடு வந்தார், நீ சத்த முகத்தோடு வர மாட்டாய். கர்த்தர் உன்னை அக்கினி ஜுவாலையிலிருந்து கர்த்தர் உன்னை கைவிடுவார். அடுத்ததாக தானியேல் நினைச்சா சிங்க எதிர போட்டா நாளைக்கு காலையில தானியேலுடைய சிங்கம் கூட இருக்காது எதிராளிகள் நினைத்தார். வேற இடத்தில்
கண்ணீரை சுமந்து போனாயோ கர்த்தரும் கண்ணீரை துடைக்கிறார். ஆமென். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் ஏற்றவெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் ஜனங்களுடைய லாக்டவுனை மாற்றுங்கப்பா. என்னவெல்லாம் ஏற்றவெல்லாம் இந்த கொரோனா வியாதியின் சூழ்நிலைகளை மாற்றுமே இந்திய தேசத்தில். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் வாழ்வோம். வெளிநாடெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்கள் பொல்லாத வியாதியை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், இயேசுவின் திருமுன்னே. இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், இயேசுவின் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நோய்களெல்லாம், கொரோனா வியாதிகளெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். இந்த பேய்களெல்லாம் நடுநடுங்கும், இயேசுவின் திருமுன்னே. லேகியோன் திறப்புண்டவாயிருந்தார். இயேசு வருகிறதை லேகியோன் கண்டு பயந்து அலறினான். தாவீதின் குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? உனக்கும் எனக்கும் என்ன? தேவனே, என் இந்தியாவில் நீர் மனம் இறங்குவீராக. என் இந்திய தேசத்தில் நீர் நடந்து வருவீராக, கடந்து வருவீராக. என் தேசத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. என் தமிழகத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. என் தகப்பனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. 160 கேட்டார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, வேலைக்கான சுகம் கிடைக்கும். இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த உலகம் அமைதலாக இருக்குமா? எசப்பா, நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த கொரோனாவை தொற்று ஓடி போகும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை. தேசத்தின் சமாதானத்துக்காக இருக்கு கொடுத்த சமாதானத்துக்காக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிற கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்போம். கர்த்தர் சொல்கிறபடியே நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, யாவரையும் இந்த கிருபையின் காலங்களிலே ஸ்தோத்திரித்து வாழ்த்தி இந்த மே மாதத்தினுடைய 5வது பரிசுத்த ஆராதனையை வரவேற்கிறோம். தேவனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் மனிதனை தம்மோடு இருக்கும்படியாகவும் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபமாகவும் சிருஷ்டித்தார் என்று நாம் தியானிக்கிறோம். நம் கண்களை மூடி நம்மை அர்ப்பணித்து தேவாதி தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக
கிருபைக்காக நன்றியுடன் எனக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த கிருபையின் காலங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே நீர் உலாவை அசைவாடி கொண்டிருப்பதனாலே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆரம்பம் முதல் முடிவு வரை இந்த புஸ்தகங்களை மூடி இருப்பதற்காக, இப்படி கிருபையை சூழ்ந்திருப்பதற்காக, இப்படி இறக்கமும் தயவும் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் ஆண்டு கொள்வீராக, ஆஸ்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய அநாதி தீர்மானம் நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று, அவரை போல நாம் வாழ வேண்டும் என்று, சதா காலமும் அவரை நாம் தொழுது ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்பது. ஆனாலும் முற்பிதாக்களான ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்காது மீண்டும் செய்தவர்களாக கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் பாவம் செய்த பொழுது நிர்வாகிகளாக கண்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று நாம் தியானிக்கிறோம். தம்மோடு இருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் தன்னை சிருஷ்டித்த தேவாதி தேவனோடு உருவாடி மகிழும்படியாக அழைக்கப்பட்டிருந்த நம்முடைய முற்பிதாக்களோ ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எதனால் இந்த நிலைமை? தேவனுடைய வார்த்தையை கேட்டிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனதினாலே. வேதம் சொல்கிறது, உபாகம் 5:29 அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் எல்லாரும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி தேவன் என்றென்றைக்குமாய் நாம் நன்றாக இருக்கும்படியாக, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படியாக, நாம் சமாதானப்பட்டவர்களாக இருக்கும்படியாக, நம்முடைய கிருபைக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக, நாம் அவரோடு உறவாடி மகிழ்ந்து இருக்கும்படியாக, நமக்கு தேவன் நன்மைகளை கொடுக்கும்படியாக, அவர்கள் பயந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளும்படியான இருதயம் நமக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் என்று தேவன் அங்கலாய்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, ஒரு தினம் நிதானித்து பாருங்கள், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்கிறது, அது கெடுக்குவதும் கெடுவதுமாய் இருக்கிறது என்று சொல்லி அதை அறியத்தக்கவன் யார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இந்த நாளிலே நம் இருதயத்தை அவருக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். காலையோடு நம்முடைய கிருபைகள் புதியவனே என்று சொன்னார். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக இந்த நாளிலும் கூட அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறதாக அவருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்தார். சங்கீதம் 139
எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனையில் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாக நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, நிஜம்தானே? பிள்ளைகள் பெற்றோர்களை கனம் பண்ணுகிறார்கள், வேலைக்காரர்கள் தங்கள் எஜமானர்களை கனம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சொல்லி எவ்வளவு உண்மையான காரியங்கள் பாருங்க. இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம மீது இருக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீடும் ஒரு ஆராதனை கூடாரமாக, ஒரு பரிசுத்த ஸ்தலமாக, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவனுடைய பாதத்திலே அவரை அமர்ந்து அவரை ஆராதித்து தொழுது துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமானவர்களாக அவருடைய சமூகத்தை தேடி ஒழுங்காக படையிடுவர்களாக அர்ப்பணித்திருப்பார்களே. எத்தனை வீடுகள் என்று ஆயத்தமாக இருக்கிறது. எவ்வளவு பேர் அவர் பயப்படுகிற பயத்தில் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு கணம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நான் தேவனை ஆராதிக்க முடியல, தேவனுக்கு நன்றி சொல்ல முடியல, தேவ சன்னிதானத்திற்கு நான் செல்ல முடியல, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, தேவனோடு என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை எடுத்துச் சொல்ல முடியல என்று அங்கலாய்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்கள் வீடுகளிலே ஆராதிப்பதற்கு எந்த தடையும் இல்லையே, தேவனை தேடுவதற்கு எந்த தடையும் இல்லையே. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் உண்டு என்று சொன்னால் நாம் வீட்டிலே ஆராதிப்போம், வீட்டிலே தொழுது கொள்வோம், வீட்டிலே ஜெபம் பண்ணுவோம், வீட்டிலே தேவனை நோக்கி நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோம், அவரோடு உறவாடி மகிழ்ந்திருப்போம். மாறாக நாம் அவர் அசட்டை பண்ணினோம், அசட்டை பண்ணினோம். அதற்குதான் வேதம் சொல்கிறது, தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் என்று நம்மை குறிப்பிடுகிறார். அசட்டை பண்ணினோம். ஒரு பயம் இல்லை. வானத்தின் பூமி சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள நாமம், நமக்கு ஜீவனை கொடுத்த நாமம், உயிர்ப்பித்த நாமம், பரிசுத்தப்படுத்தின நாமம், நம்மை வாழ்வித்த நாமம், நித்திய ஜீவனை கொடுத்த நாமம், நாமமே நம்மை நடத்தின தெய்வ நாமம். இந்த நாமத்தின் மீது பயம் இல்லை. வேதம் சொல்கிறது பயம் இல்லை என்று சொல்லி. வேதத்தில் ஆபிரகாம், ஜாதிகள் தகப்பனாக ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதர் என்று நாம் அறியப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவருக்கு ஒரு பரீட்சை வைத்தார். செல்வ செல்வனாக இருந்த ஆபிரகாமை அழைத்தார். ஒரு இரவிலே அழைத்தார். ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஏக சொல்லணும் ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு மோரியா மலையிலே பலியிடு என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். மனமகிழ்ச்சியோடு தன்னுடைய குமாரனை பலியிடும்படியாக மோரியா மலைக்கு நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். மோரியா மலைக்கு சென்றார், பலிபீடத்தை சத்தமிட்டார், மகனை கால்களை கட்டினார், கரங்களையும் கட்டிவிட்டார். எடுத்து விறகுகளின் அடிக்க வைக்கப்பட்ட விறகுகளின் மேலே மகனை விடுத்திவிட்டார். பலி செலுத்துவதற்கு கையை ஓட்டிவிட்டார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமை நிறுத்து, இது முதல் நீ எனக்கு பயத்தவன் என்று நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என்ன மாதிரி சாட்சி பாருங்க. தேவனுக்கு பயந்தவர் ஆபிரகாம், தேவனுக்கு பயந்தவர் என்று சாட்சி பெற்றார் அந்த நாட்களிலே. எதனால? தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி. ஈசாக்கை அவர் கொடுத்தார், ஈசாக்கை அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தி, சம்பத்தை, செல்வம் எல்லாம்
ஆபிரகாமே நீ தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்லி எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியும்? நீ எனக்கு பயந்தவன் என்று நம்மை குறித்து இது தேவனுடைய வார்த்தை என்னவாக இருக்கும்? சற்று நிதானித்து பாருங்கள். நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோமோ, தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறோமோ, தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்கிறோமோ, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளவர்களாக இருக்கிறோமோ என்பதை நிதானித்து பார்க்கிற காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். பெரியமானவர்களே, அந்த இடத்துல ஆண்டவர் மீண்டுமாய் இன்னொரு வார்த்தையை அவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்ததுனாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உலகில் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே, அவருடைய நாமத்தினாலே அவரை ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் அந்த வார்த்தை கற்பனைகளை கைக்கொள்ள முடியும். மாறாக அந்த வார்த்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொள்ளாமல் இருக்கிறோம். யாத்திராக 12:26 சொல்கிறது என்ன? ஒரு விஷயம் கூட திரும்பிக் கொள்ளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அப்பாவிக்கு செம்மையானவரை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்றார். எப்ப உனக்கு வியாதி வராது, எப்ப உனக்கு எகிப்திற்கு வந்த அந்த வியாதிகள் வராது என்று சொன்னார், என் வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்து என் கட்டளைக்கு நீ கை கொள்ளும் பொழுது, என் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்து முடிக்கும் பொழுது நான் உனக்கு பரிகாரியான கர்த்தராக இருப்பேன். உண்மையில் எகிப்துக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் வர பண்ணேன் என்று கட்டளையிட்டார். இன்றைக்கு என்ன நிலைமை? மனுக்குலம் முழுவதுமாக ஒரு வாதையாக கட்டப்பட்டிருக்கிறது. எகிப்திற்கு வர பண்ணின அந்த கொள்ளை நோய் இந்த தேசத்துல பரவி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? நாம் அசட்டை பண்ணினோம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மிடத்தில் இல்லை என்பதை நிதர்சனமான உண்மையாக இருப்பதனால இந்த காலவெளியில முற்றிலுமாக தேவனை நம்மை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிப்போம். மனுஷனுக்கு பயப்படுற பயம் நம்மிடத்தில் அதிகமா இருக்கிறது. வேதத்தில் கூட அநேக பயங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். 365 பயன்களை எழுதி வைத்திருக்கிறார். அதில் மனுஷனுக்கு பயப்படுற பயன்கள் அதிகமாக இருக்கிறது. முற்பிதாக்கள் கூட மனுஷனுக்கு பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு அது தேவையில்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்வில் நமக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கொஞ்சம் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தரங்களை செய்து எப்போது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லி. பெரியமானவர்களே, கொன்னிலு என்பவர் ஒரு புறஜாதியார், ஒரு தேசத்தார். தேவனை அறிந்திருந்தார். தேவன் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயப்படுத்தவர், அவர் சிருஷ்டிகர், அவரே சர்வலோகாதிபதி, அவர் சர்வத்தின் ஆளுகை செய்கிறவர் என்று அவர் அறிந்தது இருந்ததினாலே அவருக்கு பயந்திருந்தார். அவருக்கு முன்பாக அவருடைய கருத்தின் கிரியா இருக்கிறேன் என்று
என்பதை அறியாதவர், தேவனை குறித்து ஒரு புரிதல் ஒன்று முற்றிலுமாக தெரியாது. ஆனாலும் கூட தேவனுடைய குணாதிசயத்தை உடையவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்த தண்ணீரை கொடுத்தீர்கள், நான் வியாதி இருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்லி, அப்போ அந்த கூட்டத்தார் ஆண்டவர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க எப்போ உங்களுக்கு இதெல்லாம் நாங்க செய்தோம் சொல்லி, இல்ல இந்த பெரியவர்களுக்கு நீ எது செய்தாயோ அதை எனக்கே செய்தாயிற்று என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற என்னுடைய இலைப்பாடுகளில் நீங்கள் பிரவேசிங்கள் என்று சொன்னார். அது பொன்னில் அறிந்து வைத்திருந்தார். பொன்னில் யாரும் கற்றுக் கொடுக்கல, வேதம் இல்லை அவருடைய கையில, பிரமாணங்கள் தெரியாது, கட்டளைகள் தெரியாது. ஆனாலும் தேவனை நேசித்தார். ஆண்டவர் ஒருவர் உண்டு என்று விசுவாசித்தார். நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாம் எங்கே நன்மை செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்ன? நாம் எந்த வகையில தேவனுக்கு பயன்படுத்துகிறோம்? தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்றோமா? குடும்பத்தாரோடு ஒரு பயம் இருக்கிறதா? நீங்க தான் நிதானித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். வேதம் சொல்கிறது 1 பேதுரு 1:17, பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினாலே பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, நம்முடைய ஒவ்வொரு கிரிக்கும் பலன் இருக்கிறது. இதோ நான் வருகிறேன், அவனுடைய கிரிக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். அவனுடைய கிரிக்கு தக்க பலன் அவர் கொடுக்க போகிறார். பயத்துடனே பயந்து நடுங்கி நாம் இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் வேண்டவர் வேண்டப்படாதவர், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, இருக்கிறவன் இல்லாதவன் என்றெல்லாம் பார்க்க மாட்டார். ஊழியக்காரன் விசுவாசி, பெரிய ஊழியர் சிறு ஊழியர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். பட்சபாதம் இல்லாதவர், அனைவரையும் ஒரே கண்ணோடு பார்க்கிறவர், அவர் செய்கிறவர் என் சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார் என்று பார்ப்பார். என் சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதே இல்லாமல் ஒருவனும் பரவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை யார் செய்து முடிப்பாங்க? அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள். பெரியமானவர்களே, உங்களை நீங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறீர்களா? தேவனுடைய குறித்து சாட்சியை சொல்லுவார், சாட்சி ஏற்படுத்துவார். இன்றைக்கு ஊடகங்களிலே பார்க்கிறோம், செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், கைபேசிகளிலே பார்க்கிறோம், முகநூல்களிலே பார்க்கிறோம். ஒரு ஜாதியிலே இருக்கிற திரளான மக்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்வதில் முந்திக் கொண்டிருக்கிறார்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகிறார்கள் என்று சொன்ன வார்த்தை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறார்கள், தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறார்கள், அவர் தேவைகளை சந்திக்கிறார்கள், ஓடோடி வருகிறார்கள். நீயும் நானும் எங்கே இருக்கிறோம்? நீயும் நானும் எங்கே இருக்கிறோம்? கர்த்தருக்கு உகந்த ஜனங்களாக என்று அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வலது கை செய்வதை இடத்திற்கு தெரியாத வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இது எப்படியோ மோப்பம் பிடித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் விளம்பரத்தை தேடி செல்லாமல் தாங்களாக முன்வந்து நன்மைகளை செய்து கொண்டிருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு உதவி செய்யல, என்னை தேடி வரல, எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கல என்று குற்றம் சாட்டுகிற விசுவாசியே, மனம் திரும்பு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே? சங்கீதம் 103 சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயணங்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லி, இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார்கள்
உனக்கு இல்லை. அப்போஸ்தலர் 10:37 சொல்றாரு, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்லி. யாரெல்லாம் இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த ஜனத்தானாக இருக்கட்டும், உலகத்தில் பிறந்த மனிதன் யாராக இருக்கட்டும், அவருக்கு பயந்து, பிதாவாகிய தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவனே, அவருடைய வார்த்தைகளை கைக்கொள்கிறவனே, அவருடைய வழிகளில் நடக்கிறவனே, அவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்லி. அவருக்கு உகந்தவன், பிதாவாகிய தேவனுக்கு உகந்தவன் என்று நாம் சாட்சி பார்த்தோம். வேதத்தில் பரிசுத்தங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எதனால? அவருக்கு உகந்தவர்களாக இருந்ததுனால. இன்றைக்கு நீர் நானும் அந்த பட்டியல வரணுமா இல்லையா? தேவனுக்கு நான் உகந்தவர்களாக இருக்கிறேன்னு சொல்லணுமா இல்லையா? என்னை குறித்து சாட்சி சொல்லணுமா இல்லையா? நம் பூமியிலே சொல்லணும் சாட்சி. முதலாவது தேவனுக்கு உகந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்கள் இவர்கள் இல்லாத என்று சொல்லணும். நம் நீதியை செய்யணும். நீதியை செய்யும்படியாக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி செய்யறீங்களா? செய்யுங்க. அவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 145:19 சொல்றார், அவர் நமக்கு பயந்தவனுடைய விருப்பத்தின்படி செய்து அவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி. தமக்கு பயந்தவனுடைய கூப்பிடுதலை விருப்பத்தை கேட்டு, எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கிற ஜனங்களா இருக்கிறார்களோ அவருடைய விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்பாரா? நிச்சயமா கேட்பார். எழுதினார் 100% கேட்பார். ஏன்? அவரை பயந்து அப்படி வழிகளில் நடந்ததுனால, அப்படி கற்பனையை கை கொடுக்கிறதுனால, அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிறதுனால, அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய வார்த்தைகளை கை கொடுக்கிறதுனால அவர் கூப்பிடுதல் எல்லாம் கேட்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீ கூப்பிடுது அவர் செவியில கேட்கல நினைக்கிறியா? அவர் கேட்குது. அவர் செவிய உன்னுடைய சத்தம் அவர் செவி போய் கேட்காத அளவுக்கு உன்னுடைய பாதம் குறுக்க பண்ணிக்குது, உன்னுடைய மீன்கள் குறுக்க பண்ணிக்குது, உன்னுடைய கீழ்ப்படியாமை குறுக்க பண்ணிக்குது. மனம் திரும்புங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தயவாய் இந்த காலவேள ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்புங்க. மனம் திரும்புவோம். நாம மனம் திரும்புவோம். மனம் திரும்பினதான் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பார், நம்முடைய கூப்பிடுதலை கேட்பார், நம்மை ரட்சிப்பார், இந்த இடுக்கணில் இருந்து நம்மை விடுவிப்பார். இந்த இடுக்கணில் இருந்து நம்மை முற்றிலுமாக விடுவித்து நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாக நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. மனம் திரும்புங்கள். பெரியமானவர்களே, மனம் திரும்புங்கள். சங்கீதம் 147:11 சொல்றாரு, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்துக் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி. மனம் திரும்பணும். மனம் திரும்பினா நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பிரியமா இருப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எப்பொழுதும் நம்ம மீது அவர் பிரியமா இருக்கிறார் என்று எண்ணிவிடாதீர்கள். குழந்தையில பிரியமா தான் இருக்கும். செல்லமா தூக்கி கொடுப்பாரு, தாளாடுவாரு, பாட்டு பாடுவாரு, உலக செய்வாரு, தோல்வியில் சுமந்து கொள்வாரு, எட்டு போவாரு, கரம் பிடித்து நடத்தி செல்வாரு. பெருமாள்களை கையில கொடுத்திருப்பதால அவர் நீதியின் உடன்படிக்கை நாம் அவரோட உடன்படிக்கை செய்த பிறகு அவர் கரார இருப்பார். அவர் பிறப்பை கையில் எடுத்துக் கொள்வார்.
இந்த நாளிலே ஆக்கினைகள் நம்ம சுற்றி இருக்கிறது. அந்த ஆக்கினைகள் அகலவிடாதபடிக்கு அது ஞானங்களால் பெருகிக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கே? உண்மையான அந்த ஜபம் எங்கே? உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அழைத்தாரே, உன் இருதயத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறாரே, உன் இருதயத்தில் எங்கே அந்த உண்மை, நீதி எங்கே, உத்தமம் எங்கே? ஜபம் செய்யணும். உத்தமத்தோடு, நீதியோடு, உண்மையோடு ஜபம் செய்யணும். அப்பொழுது அவர் இறங்குவார். அவர் இறங்குவார். தேவனில் உண்மையுள்ளவராக இருந்தார். செங்கல் போட்டாங்க, சேதமாகவில்லை. அவரு சொல்றாரு, தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிறோம் தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறாரே என்று அந்த ராஜா போகும்போது சொல்றாரு, ராஜா நீர் வாழ்க, தேவன் என்னை காப்பாற்றினார். ஏன்? உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யல, நான் உண்மையிலவனா இருந்தேன், நான் தேவனுக்கு முன்பாக உண்மையிலவனா இருந்தேன் என்று சாட்சி சொல்றேன். அப்பதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேல் ராஜாவே, கர்த்தர் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாது இருப்பாய் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். எப்போ? நாம் பயந்து, அவருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து, கற்பனைகளுக்கு பயந்து, வழிகளிலே நடக்கும் பொழுது, உத்தமமாய், உண்மையாய், நீதியாய், விசுவாசமாய் கனிகளை நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நமக்கு மனம் நடத்துவார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 38 அதிகாரத்தில் 18-19 சொல்கிறாரு, தமக்கு பயந்து தமக்கு கிருபைக்கு காத்திருக்கணுமே, ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருந்தா நம்முடைய ஆத்துமாக்கள் எல்லாம் மரணத்திற்கு விலக்கி காத்துக் கொள்வார். பஞ்சத்தில் உயிரோடு நம்மை காத்துக் கொள்வார். எப்பொழுது கண்கள் நம்முடைய நோக்கமாக இருக்கும் என்று தேவன் சாட்சி சொல்றார். நாம் பயப்படணும், கர்த்தரை பயப்படணும். பயப்பட மாதிரி நடிக்க கூடாது, பயப்படணும். நிச்சயமாகவே தேவன் அப்படியாகவே நம்மை ரட்சித்துக் கொள்வார். வேதம் சொல்கிறது, மல்கியா 4:2, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கடலை போல் வளருவீர்கள் என்று. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி வார்த்தைகள் நிறைவேறும். நிச்சயமாகவே யூதா கோத்திரத்து ராஜாவுடைய பிள்ளைகள் நாங்கள், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் நாம். இந்த வேலையில கூட அவர் சட்டையில் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே போய் கொழுத்த கண்ணுகளை போல இருப்பீர்கள் என்று வெளியே போக முடியல. பயங்கர உலகம் இருக்கிறோம், ஏன் வெளியே போக முடியல? நீ யாருக்கு பயப்படுறப்போ? பாதைக்கு பயப்படுற, கொலைகளுக்கு பயப்படுற. யாத்திரை 15:26 சொன்னதை நீ கேட்கல. நீ கேட்டிருந்தா இப்போ அந்த கொலை நீ பயப்பட தேவையில்லை, நீ பயப்படவே தேவையில்லை. மீண்டும் ஒரு விஷயமான வசனத்தை வாசித்து நான் இதை முடிக்க விரும்புகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அப்பாதைக்கு செம்மையானவரை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் உடன் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரம் என்ற கர்த்தர் என்றாரே. இன்றைக்கு என்ன நிலைமை? ஏன் வெளியே போல? நீ கொழுத்த கட்டுகளை போல புறப்பட்டு செல்வீர்கள் என்று சொன்னாரு. நீ ஏன் வெளியே போல? இன்னைக்கு ஏன் பயம் இருக்கு? வாதையை கண்டு பயம், கொள்ளை நோயை கண்டு பயம். ஏன் பயம்? கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்கல, செவி கொடுக்கல,
வார்த்தைகளை கை கொள்ளல, அதனால அவனுக்கு பயம். வார்த்தையை விட பெரியவது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்ற விசுவாசம் உனக்கு இல்ல, நம்பிக்கை உனக்கு இல்ல. அதனால கொடகி கிடக்கிற வீட்டுல மழை கிடைக்கும். அது வந்து இப்படி சொல்றான் அப்படி சொல்றான், அதுதான் எழுதுறதே தவிர அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறார் என்பதற்கு செவி கொடுக்க மாட்டேன். அதனாலதானே இன்றைக்கு மனம் திருப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாக நம்ம அர்ப்பணித்து நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அவருடைய பிள்ளைகளை என்றைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும் நமக்கு பயந்து என் கற்பனைகளெல்லாம் கைக்கொள்வதற்கு அந்த இறுதியும் அவருக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொன்னாலே அந்த வார்த்தையின்படியே நாம் அவருக்கு பயந்து என்றைக்கும் நாம் நன்றாக இருக்கும்படியாக, நாம் செழித்திருக்கும்படியாக, வளர்ந்திருக்கும்படியாக, ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, சமாதானமாக இருக்கும்படியாக, கிருபையை சுதந்திரத்துக் கொண்டவர்களாக இருக்கும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்து நித்திய வாழ்வுக்கு ஆயத்தமானவர்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். ஒப்புக் கொடுப்போம். யாரும் கண்களை ஓடுவோம். தேவ சமூகத்தில் இந்த நாளிலே ஒப்புக் கொடுப்போம். எங்கள் மகா இறக்கமும் தயவும் நீதியில் நிறைந்த பரிசுத்த பிதாவை நன்றியோடு மீண்டும் ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையின் காலங்களிலே தேவரே எங்களோடு பேசுவதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் மீறுதல்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் துர்மார்க்கங்கள், எங்கள் கீழ்ப்படியாமைகள், எங்கள் பலவீனங்கள் யாவும் உமக்கு முன்பாக, எங்கள் கோபம், எரிச்சல், கபடுகள், உண்மைக்கு மாறானவைகள், முறுமுறுப்புகள் யாவும் உமக்கு முன்பாக நிற்கிறது சாமி. எல்லாம் வெளியரமாய் நிர்வாணமாய் இருக்கிறது தகப்பனே. அப்படி வார்த்தையை கேட்டிருக்கிற நாங்கள் இந்த நாளிலும் கூட இறுதியில் கொட்டப்பட்டவர்களாக ஒரு சமூகத்தில் எங்களை ஒப்புட்டு பேசுவதை நாமத்தில் ஒரு விசை கூட தகப்பனே எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மன்னித்து இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறவர்களே நீங்கள் அன்பு கூறாதீர்கள் என்று சொன்னீர்கள் சுவாமி. தகப்பனே, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் என்று சொன்னீரே, இவைகளை அன்பு கூறாதீர்கள் என்று சொன்னீரே, இவைகள் எல்லாம் அழிந்து போகும் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி சுவாமி. நாங்களோ உலகத்தில் உண்டாயிருக்கிறவரை நாங்கள் அன்பு கூர்ந்தோமே, ஒரு வயசுல மன்னித்து தகப்பனே. இந்த நாள் போது உமக்கு பயந்து முதல் வார்த்தைகளை கவனமாக கேட்டு உடைய வார்த்தையின்படியே நீங்கள் நடக்க தகப்பனே, தாழ்மையுடைய கீழ்ப்படியே தேவ பயத்தோடு நம்மை கிட்டி சேர அன்றுவரே கிருபை பாராட்டி அருளும்படியாக மன்னிக்கப்பா, மன்னிக்க சாமி, இரக்கம் செய்யுங்க தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கிறவர்களாக தேவ பயத்தோடு நாங்கள் இந்த நாளிலே ஒரு சமூகத்தை கிட்டி சேர அன்றுவரே வந்திருக்கிறோம் சுவாமி. உதவி செய்து ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க சுவாமி. என் முப்பதாகிய ஆபரகாமுக்கு நீ ஆசீர்வதித்தீரே, நீ சொன்னதை கீழ்ப்படுத்தபடியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தகப்பனே, அப்படியாக நாங்களும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கள் வம்சங்கள் எல்லாம், எங்கள் சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எங்களை ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால் எங்கள் சந்ததிகள், என் ஜனங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடிக்கு நாங்கள் அதற்கு தடையாயிராதபடிக்கு முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். தேவ பயம் எங்களை ஆளுகை செய்வதாக ஆசீர்வதியும் காத்து ரட்சித்துக் கொள்ளும். அதனால வார்த்தைகளை கேட்டது அடியார்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் அப்படியாகவே ஆளுகை செய்து ஒரு சாட்சிகளாய் நிறுத்துகிறார், நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். எல்லா துதியின் கடமும் மகிமையும் ஒருவருக்கே என்று செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் புதிய நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். காரணம், இவ்வளவு நேரம் நம்ம வார்த்தையை கேட்டுட்டோம், ஆண்டவரை துதிச்சிட்டோம்.
அதுவே வேதத்துல பிதாவின் சித்தமாயும் இருக்குது. காரணம், சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனிதனை தேடி என்று பிதா சொல்லும் போது ஒருவரையும் காணேன் என்று சொல்லும் போது மிகவும் வேதனை. காரணம், நம்ம தேசத்துல இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு ஒருவேளை இன்றைக்கு நான் காரணம், நம்மதான் காரணம். ஆனா இன்றைக்கு இல்ல ஆண்டவரே, ஒரு விஷயங்களை மன்னியும் என்று நாம கேட்க போகிறோம். இந்த தேசத்துல இந்த நோய் தொற்றின் பாதிப்புகள் குறைய போகிறது நம்ம விசுவாசிக்கிறோம். முதலாவது ஒரு ஜெப குறிப்பு, இந்த நோய் தொற்று பாதிப்பு குறையணும். இரண்டாவது, இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த கருப்பு பூஞ்சை, இந்த மாதிரி எல்லா அநேகமான மரணங்கள் நீங்கள் எல்லாம் குறைய நம்ம முதலாவது ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வேலையில கூட உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி பிறப்புல இருக்கத்தக்கதாய் நீ தேடின ஒருவராய் இந்த நாளில் எங்களை நீ மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த தேசத்தில் இந்த நோய் தொற்றின் பாதிப்பு குறைய உங்களுடைய வல்லமையின் கரம், உங்களுடைய இரக்கத்தின் கரம் எங்கள் தேசத்தின் மீது வெளிப்படுவதாக ஆண்டவரே. தகப்பனே, அன்றைக்கு ஆபிரகாம் கேட்ட பொழுது தேசத்தில் 5 பேர் இருப்பது நிமித்தம் நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று சொன்னீராண்டவே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இத்தனை நீதிமான்களின் நிமித்தம் எங்கள் தேசம் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. லோத்துவின் மீது இருந்த உங்கள் இரக்கம் அந்த குடும்பத்தை காப்பாற்றினது, அதே இரக்கம் எங்கள் குடும்பங்களின் மேல இந்த நாளிலும் கிடைப்பதாக ஆண்டவரே. தகப்பனே, எப்படி ஆபிரகாம் உங்களிடத்துல கேட்டார், அது போல இன்றைக்கு உங்களுடைய சமூகத்துல நீங்கள் கேட்கிற ஆபிரகாமா எங்களை மாற்றி அருளுவீராக தகப்பனே. தகப்பனே, அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில உயர்த்தப்பட்ட அந்த சர்வம் உயர்த்தப்படும் பொழுது இதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னபடி இயேசு என்ற நாமம் எங்கள் தேசத்துல உயர்த்தப்படுவதாக தகப்பனே. எங்கள் எல்லைகள் எங்கும் இயேசு என்ற நாமம் உயர்த்தப்படுவதாக, அந்த நாமத்தை நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய கண்களும் திறக்கப்படுவதாக தகப்பனே. அநேகர் பிழைக்கும்படியாக இந்த நாளில் எங்களை அப்படி மாற்றுவீராக தகப்பனே. ஒரு விஷயம், உங்களுடைய சமூகத்துல நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்கள் தேசத்திற்கு சேமம் உண்டாகும்படியாக கேட்கிறோம் தகப்பனே. கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாக ஏற்பட்டிருக்கிற இந்த சமாதானமற்ற சூழ்நிலை இன்றோடு முடிவடைய உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கி வருகிறோம் தகப்பனே. உங்களுடைய மாறாத மகிமை வெளிப்படுவதாக ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இந்த நாட்களில் கூட எங்களுக்கு நெருக்கமான அநேகரை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, அவர்களுடைய ஓட்டத்தை முடித்துட்டார்கள் தகப்பனே. அவங்களுக்கான ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆனா இன்றைக்கு இந்த நாட்களில் எங்களை அந்த நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துவீராக ஏசப்பா. உண்மை சந்திக்க புத்தியுள்ள ஸ்திரீகளா எங்களை ஆயத்தப்படுத்துவீராக ஏசப்பா. எங்களை ஜெபிக்கிற அபிஷேகத்துல நிற்கிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீகளாய் உண்மை சந்திக்க எங்களை தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றுங்க ஏசப்பா. எங்களுடைய தேசங்கள் இந்த கேட்கிற துச்செய்தி நிமித்தம் கலகாதபடிக்கு எங்கள் இருதயங்களை பலப்படுத்துவீராக தகப்பனே. ஒவ்வொருவரும் இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நலட்சுமிக்கும் சூழ்நிலை நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அதே போல இரண்டாவது ஒரு ஜெப குறிப்பு, கடைசி நம்ம தேசத்துல நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த புதிய முதலமைச்சருக்காக, ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏ அமைச்சர்களுக்காக, ஒவ்வொரு மாநில முதலமைச்சருக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே போல டாக்டர்ஸ், நர்ஸ், போலீஸ், அதே போல இந்த நகராட்சியில் வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கும் போது தயவு செஞ்சு நீங்க இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரத்தை மாத்திரம் செய்யுங்க. காரணம், ஸ்தோத்திரத்தின் நிமித்தம் கிருபை பெறுகிறோம். நம்ம மேல இருக்கிற கிருபை நிமித்தம் நம்முடைய தேசம் நிச்சயமாய் பாதுகாக்கப்படும். நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மீண்டுமாய் ஒருங்கிற சாமி, நாட்களில் கூட இந்த நோய் தொற்று நேரங்களில் எங்களுக்காக உழைக்கிற ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காகவும் வருகிறார்களே, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காகவும் வருகிறோம். அவர்களுக்கு சுகம், பலம், ஆரோக்கியம் உண்டாவதாக இசப்பா. ஒவ்வொரு தொகுதி எம்எல்ஏகளுக்காக வருகிறோம். அவங்க குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் தகப்பனே. இசப்பா, இந்த நாட்களிலே அவங்க உழைக்க ஞானத்தை தந்தருங்க. அவங்க குடும்பங்களுக்கு பாதுகாப்பு தந்தருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவங்க குடும்பங்களை பாதுகாத்து கொண்டிருக்கோம். இசப்பா, இசப்பா, அவங்க அறிவிக்கிற அடுத்தடுத்த அறிவிப்புகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் ஆளுகை செய்வது நீராண்டவரே. எங்களுடைய நன்மைக்கு நீர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அநேக காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகளுக்கு நன்மையாய் முடிய குருவி செய்தவர்கள் தகவனே. இசப்பா, எத்தனையோ டாக்டர்ஸுங்க நோயாளிகள் அடித்து கொலை செய்து கொண்டிருந்தாலும் நம்ம பணிகளில் உண்மையா இருக்கிற அநேக மருத்துவர்கள் இருக்கிற ஆண்டவரே. எத்தனையோ கர்ப்பிணி மருத்துவ பெண்கள் மறித்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே. நம்ம குடும்பங்களை தலைக்கும்படியாய் செய்தவர்களுங்க. எப்படி மருத்துவச்சிகள் உமக்கு பயந்த போது அவங்க குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தீரோ அதுபடியே ஒவ்வொருவருடைய குடும்பங்களை தலைக்க செய்யுங்க ஆண்டவரே.
அப்ப குடும்பங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு உண்டாகட்டும். எத்தனையோ மணி நேரம் உழைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அளவில்லாத தேவ பலம் உங்களுடைய காரணங்களை தாங்கிக் கொள்வதாக ஆண்டவரே. நம்ம குடும்பங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நகராட்சி ஊழியர்களுக்காக வருகிறோம் இசப்பா. அநேக இடங்களுக்கு செல்கிறாங்க தகப்பனே. நோய் வாய்ப்பு பாதிப்பு அவங்களுக்கு அதிகமா இருக்குது. உங்களுடைய கரத்துக்குள்ளாய் அவங்களை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்துல மீண்டும் ஒரு அமைதியுள்ள சூழ்நிலை உருவாகட்டும். அநேக ஊழியர்கள் மதிப்பு போயிருக்காங்க சப்பா. அவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் உண்டாகட்டும். அவர்களுடைய தேவைகளை சந்தித்தழுந்து தகப்பனே. நீதிமான்கள் இறந்து திரிவதை கண்டதில்லை என்று தாவீது சொன்னது போல ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் போஷிக்கப்படட்டும். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே எல்லாரும் பாதுகாக்கப்படட்டும். மகிமையும் கரம் மூடிக்கொள்ளட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஜெபித்து முடிக்க போகிறோம். நல்ல ஒரு செய்தி கேட்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. இயேசுப்பா, நல்ல காலவெளியிலே உமக்காக உங்கள் பாதத்தில் இருக்கிறோம். எங்கள் தேசத்தில் பாழாக்குகிற இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் தேசத்தையும் தேச தலைவர்களையும் வாலிப பிள்ளைகளையும் விடுவித்தரணும். அநேக மரண செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறையா. மாறிடும் காரண்யம் எங்களை தெய்வனாக்கும் என்று எழுதியிருக்கிறது. உடைய காரண்யம் என் தமிழகத்தை தொடரும், என் இந்திய தேசத்தை தொடரும். இந்தியாவிலே ஒரு மாபெரும் மாறுதல் உண்டாவதா? ஆனால் ஏவாளுக்கு குற்றம் சாட்டினதை போல அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் தேசத்திற்கு சமாதானத்தை கற்று செய்து கொடுத்தவுடைய தாசனை ஆசிரியர் வாயிலாக கூட்டி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஒரு விசேஷித்த அபிஷேகம் நடந்தவர்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்று. ஜெபமே அவர்களுடைய ஜீவனாய் மாறுவதா? தேவ சத்தம் ஒவ்வொருவருடைய காதுகளிலும் கேட்பதா? தேவ சத்தத்திற்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறுவார்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்களை பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் சமாதானம் இன்றும் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அருமையான தேவதாசனோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.